தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் நெய் சாதம், அதாவது கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி பல வகையான ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபீஸ் சமையல் அப்படி இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கீ ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் கழுகி 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட நிலக்கடலை நமக்கு கொஞ்சம் தேவைப்படும், வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 தேவைப்படும், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிஸ்மிஸ், அதாவது ட்ரை கிரேப்ஸ் சொல்லுவோம்ல, இதுவும் நமக்கு கொஞ்சம் வேணும். அப்புறமா முழுசாக பயன்படுத்தக்கூடிய இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வேணும். இதோட மல்லித்தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு எஞ்சி எடுத்து தோல் நீக்கி கொஞ்சமாக பேஸ்ட் பண்ண வேண்டாம், சதைச்சி எடுக்கிறது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நமக்கு தேவைப்படும். இது கூட நமக்கு கொஞ்சம் நெய்யும் வேணும். இது நான் வீட்டிலே செஞ்ச நெய் தான். இப்போ இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் காஞ்சதும் அந்த நிலக்கடலையை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அது ஏற்கனவே ரோஸ்ட் ஆனது தான், இருந்தாலும் இந்த நெய்யில் போட்டு நம்ம பண்ணணுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம கடைசியில் சேர்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்ததான் நம்ம கிஸ்மிஸை போட்டுக்கலாம். கிஸ்மிஸுமே கொஞ்சம் அது பெருசாக வந்ததோடு நம்ம ஸ்டாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இந்த நெய்யோட அளவு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கிஸ்மிஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிறது வரை நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், அந்த ஸ்மெல் கூட நல்லா வரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காயத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இதிலேயே நம்ம உங்களுக்கு நெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதிலேயே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இதில் நெய் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் போட்டுக்கிறேன். அடுத்ததாக இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போடலாம். பட்டை, கிராம்பு எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே போட்டுக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி நம்ம சதைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக போட வேண்டாம், இஞ்சி ரொம்ப காரமாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது ஒரு சின்ன துண்டு இஞ்சி நமக்கு போதும். இப்போ அடுத்ததாக இதில் பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் கரெக்டாக அந்த ரைஸில் போகும். அடுத்ததாக அந்த வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல்ல, அதை நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுல ஒரு வெங்காயத்தை ஃபஸ்ட்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இன்னொரு வெங்காயம் இருக்கிறத இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் மல்லித்தலை நம்ம போட்டுப்போம். கடைசியிலே நம்ம கொஞ்சம் போடணும். இப்போவும் போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வரும், அதுக்காக தான். எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இதில் அரிசியெல்லாம் சேர்க்கலாம். இப்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன், தண்ணியில் நனைய வச்சு. இப்போ தண்ணி எப்படி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கப் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த அரிசி ஏற்கனவே தண்ணியில் நனைய வச்சு எடுத்ததுனால தண்ணி கொஞ்சம் போதும். ஸோ இதுதான் அளவு. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இந்த தண்ணியில் டேஸ்ட் பண்ணி பார்க்குற டைமில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி இருந்தால் தான் கடைசியில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றது மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம். குக்கரை மூடி நம்ம வேக வைக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இது நம்ம 2 விசில் நம்ம வைக்கணும். 2 விசில் வந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு பிறகு குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ஃபஸ்ட்லேயே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஐட்டம் எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். அந்த ஆனியன், அப்புறமா அந்த நிலக்கடலை, கிஸ்மிஸ் எல்லாமே நம்ம சேர்த்து கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நெய் பிடிக்கலை அப்படின்னா வேண்டாம். வேணும் பிடிக்கிறவங்க கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரைஸ் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்காக தான்
எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ நம்மளோட கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையும் கொஞ்சம் தூவிக்கோங்க, அதுவும் நம்ம வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். புதினா விருப்பப்படுறவங்க கொஞ்சம் புதினா கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதோட சிக்கன் மட்டன் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். வெஜிடேரியன் அப்படின்னா சோயா சங்க், பட்டர் மசாலா, சன்னா மசாலா அதெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.